Hello friends, this is Sendil. Welcome to English பேச ஆசையா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 30 days spoken English class தாங்க பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்களா? பாருங்க கடகடன்னு ஓடி போச்சு. 13 நாட்கள் கடந்துட்டோம் நம்ம. 14வது நாள் 13 நாளும் பிராக்டிஸ் பண்ணீங்களா எல்லாரும்? டே 1ல இருந்து டே 13 வரைக்கும் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணீங்களா? ஓகே, பிராக்டிஸ் பண்ணாதவங்க இன்னும் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல 30 days spoken English class அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்னா அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா 1வது வீடியோல இருந்து 13வது வீடியோ வரைக்கும் அதுல இருக்கும். நீங்க பார்த்து நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு வந்து டே 14 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டே 13ல நான் ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன் இல்லையா, அதோட ஆன்சர்ஸை நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நீங்க வந்து என்ன சொல்றது செக் பண்ணிக்கணும். ஓகே, டே 13 நம்ம என்ன பார்த்தோம்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பார்த்தோம் இல்லையா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பார்த்தோம். என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன்? அவள் வந்திருப்பாள், அவள் வந்திருக்க மாட்டாள், அவள் வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தோம். ஓகே ரைட், ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் முற்று பெற்ற எதிர்காலம். என்ன ஆன்சர் வரும்? அவள் வந்திருப்பாள். she போடணும். அவள்னா she, அதுக்கடுத்து என்ன வரணும்? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் will have தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால will have தான். அதே மாதிரி பெர்ஃபெக்ட் டென்ஸ், வெறும் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த பெர்ஃபெக்ட் டென்ஸா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? வெர்போட 3வது ஃபார்ம் வந்திருப்பாள் வர்றதுக்கு கம், அதோட 3வது ஃபார்ம் என்னதுதான்? கம் தான். ஓகே, வாசிங்க. she will have come, அவள் வந்திருப்பாள். அவள் வந்திருக்க மாட்டாள் நெகட்டிவ்ல சொல்றதுக்கு willக்கும் haveக்கும் இடையில ஒரு not போடுவோம், அவ்வளவுதான். she will not have come. இப்படி நீங்க எழுதி இருந்தாலும் சரிதான். அப்படி இல்லைன்னா will not இத சுருக்கி won't அப்படி எழுதி இருந்தாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேவா? will not ஓட சுருக்கமான வடிவம் தான் won't. she won't have come. ஓகே, நெக்ஸ்ட் அவள் வந்திருப்பாளா கேள்வி கேட்கணும். என்ன பண்ணுவீங்க? அந்த வில்ல மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுருவீங்க, அவ்வளவுதான் இல்லையா? ஆன்சர் இஸ் will she have come. have வந்து அங்கேதான் இருக்கணும். நல்லா புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் வந்து என்னது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன விஷயம்? will have வரும், வெர்போட 3வது ஃபார்ம், இது மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, இன்னைக்கு டாபிக் உள்ள நம்ம போவோம். ஓகேவா? டே 14ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போறோம். என்னன்னா பிரசன்ட் ஓகே பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். எவ்வளவு பெரிய பேரா இருக்கு, பேரை பார்த்து பயந்துடக்கூடாது. ஓகேவா? டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். அது என்ன பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டோம், பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸும் பார்த்துட்டோம். அது என்ன பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்? இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸும் சேர்ந்தது தாங்க இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். சுருக்கமா சொல்லணும்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அப்ப நல்லா புரியும். இது நம்ம வாழக்கூடிய டைம் லைன். ஓகே, நம்ம வாழக்கூடிய டைம் லைன். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது எங்க? இந்த இடத்துல இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சென்னையில போய் குடியேறி இருக்கீங்க. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, இந்த கேப் வந்து எவ்வளவு? 10 இயர்ஸ். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க எங்க போயிட்டீங்க? சென்னைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கிடுவோம். சென்னையில போய் வாழ போயிட்டீங்க. இப்போ நீங்க எங்கதான் இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கீங்க. சென்னைக்கு எப்ப போனீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போவும் சென்னையில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கண்டினியூஸா அந்த செயல் நடக்குது. அப்போ ரொம்ப நாளுக்கு முன்னாடி அல்லது ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி அல்லது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செயல் தொடங்கி இப்ப வரைக்கும் அது நடந்து கொண்டு இனிமேலும் நடக்கும். ஓகேவா? அப்போ வித்தியாசம் என்ன? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா சீக்கிரமா முடிஞ்சிடும். நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்த செயல்லாம் கொஞ்ச நேரம் தான் நடக்கும். பட் இது வந்து லாங் லாஸ்டிங்கா நடக்கும். ஒரு பாஸ்டையும் ஒரு பிரசன்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டென்ஸ் தான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? சோ இந்த டென்ஸ் வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ இங்க பாருங்க எக்ஸாம்பிள் எப்படி வரும் அப்படின்னா,
நான் 10 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறேன். வாழ்ந்து கொண்டு அப்படின்னு அதாவது கண்டினியூஸ்க்கு போயிடும். வாழ்ந்து கொண்டே வருகிறேன். நான் 10 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறேன். நான் 10 வருடமாக சென்னையில் வேலை பார்த்து கொண்டே வருகிறேன். ஓகே, நான் 10 வருடமாக ஜிம்முக்கு போய்கொண்டே வருகிறேன். நான் 10 வருடமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டே வருகிறேன். ஒரு செயலானது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அந்த செயல் இப்ப வரைக்கும் நடந்து கண்டினியூஸா நடக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் present perfect continuous tense. ஓகே, தமிழ்ல வந்து இதுக்கு ஒரு பெரிய பேர் உண்டு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்று பெற்ற தொடர் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. பிகாஸ் நமக்கு தேவை என்ன, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். What is present perfect continuous tense and the definition and the meaning. So this is what you should know. Okay, that is very important. நல்லா புரிஞ்சிட்டீங்களா? இவ்வளவுதான் என்னது present perfect continuous tense. இதுல ஒரு ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஓகேவா, அது என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்றேன். இதுலயும் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, இன்ட்ரோகேட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ்னா நான் 10 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறேன். நான் 10 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே வரவில்லை. நான் 10 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறேனா, கேள்வி வாக்கியம். ஓகே, சோ இதெல்லாம் எப்படி எழுதுறது, இதுக்கு சென்டென்ஸ் இப்படி ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகேவா, சோ அது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, பார்க்கலாமா? present perfect continuous tense ஓட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். ஓகேவா, I, we, you, they, நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள் அப்படின்னு வந்தா இந்த நாள்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும். அடுத்து have been போடணும். அடுத்து verb plus ing. நீங்க கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது இங்க கேட்கலாம் நீங்க பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பெர்ஃபெக்ட்னு வந்தாலும் நீங்க வெர்போட 3வது ஃபார்ம் தான் போட சொன்னீங்கன்னு கேட்கலாம். பட் இங்க அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா பெர்ஃபெக்ட்டுக்கு அப்புறம் கண்டினியூஸ்னு ஒரு வார்த்தை வந்துருக்கு இல்லையா? சோ கண்டினியூஸ் வந்துட்டா கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்த்து ஆகணும். அதனால இங்க வெர்போட 3வது ஃபார்ம்லாம் போடக்கூடாது. ஓகே, அது ஒன்லி பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா, சப்ஜெக்ட் இந்த நாள்ல ஏதாவது சப்ஜெக்ட் முதல்ல வரும். அடுத்து have been போடுறீங்க. அடுத்து verb plus ing. ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது வந்து. ஓகேவா, அடுத்து இங்க பாருங்க he, she, it, name. அவன், அவள், அது, அப்புறம் பெயர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாள்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும். அடுத்து has been போடுறீங்க. அடுத்து verb plus ing. அவ்வளவுதான். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து இது நம்மளோட டைம் லைன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, ரைட். இப்போ நம்ம எங்க இருக்கோம்? இந்த இடத்துல நம்ம இருக்கோம். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்து இங்க என்ன, இங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? சென்னையில வந்து குடியேறியாச்சு. ஓகே, சென்னையில வந்து நம்ம வாழ தொடங்கியாச்சு. இப்போ நம்ம என்னதான் எங்கதான் இருக்கோம்? சென்னையில தான் இருக்கோம். அப்போ நான் 10 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறேன். அதான் இதுக்கு மீனிங். ஓகே, 10 வருஷமா இப்ப வரைக்கும், அதாவது டயக்ராம் எப்படி வரும்னா சென்னையில 10 வருஷம் முன்னாடி வாழ வந்திருக்கீங்க. சோ நான் என்ன பண்ணிருக்கேன்? இப்பவும் சென்னையில தான் இருக்கேன். இனிமேலும் அப்படி இருந்துகிட்டே இருக்கேன். வாழ்ந்து கொண்டே வருகிறேன். தொடர்ச்சியா பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஆரம்பிச்சு பிரசன்ட்லயும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் என்னது? present perfect continuous tense. ஓகேவா, ரைட். இப்போ ரெண்டு வார்த்தையை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு since, இன்னொன்னு for அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தையை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். since அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்னா எந்த வருஷம் அல்லது எந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சு. இங்க பாருங்க, இப்ப 2024, 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014. ஓகே, சோ நீங்க சென்னையில வந்து 2014 இருந்து நான் சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறேன். ஒண்ணு நம்ம என்ன சொல்லுவோம்? நான் 10 வருஷமா சென்னையில வாழ்ந்து கொண்டே வருகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? நான் 2014 இருந்து நான் சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் 2014 இருந்து அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க since யூஸ் பண்ணணும். since 2014, 2014 இருந்து. இதே இது நான் 10 வருஷமா சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா 10 வருடமாக, டியூரேஷன், மொத்த டோட்டல் வருஷத்தையும் நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம for யூஸ் பண்ணணும். வெரி குட். ஓகே, அதே மாதிரி இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. since அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட், for அப்படிங்கிறது டியூரேஷன், 10 வருஷமாக. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே,
5 months அப்படின்னு இருக்கு, 5 மாதமாக அப்படின்னு இருக்கு. 5 monthsக்கு முன்னாடி since 5 months போடுவீங்களா இல்ல for 5 months அப்படின்னு போடுவீங்களா? 5 monthsங்கிறது ஒரு டியூரேஷன். ஓகே, அதனால 5 months அப்படிங்கிறது ஃபார்ல தான் வரும். ஓகே, இதே இது நேற்றில் இருந்து அப்படின்னு சொல்லணும். நான் நேத்துல இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் நேத்துல இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். நேற்றில் இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், நேத்துல இருந்து நான் இப்போ வரையும் படிச்சுட்டே இருக்கேன். ஸோ நேற்றில் இருந்து அப்படிங்கிறதுக்கு சின்ஸ் போடுவீங்களா ஃபார் போடுவீங்களா? சின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சின்ஸ் எஸ்டர்டே. ஓகே, இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இருந்து அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்க கூடாது. ஓகே, ஃப்ரம்க்கு அப்புறமா வர்றது நவுனா தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஃப்ரம் சென்னை, ஓகே, ஃப்ரம் ஹிம் நவுன் அல்லது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வருஷம், இந்த மாதிரி நேரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி சின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த சின்ஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தை நீங்க வேற எங்க பார்த்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கடைக்கு போயிருந்தீங்கன்னா பாருங்க, அந்த கடையில போட்டிருப்பாங்க சின்ஸ் 2000 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ஸ் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, ஜவுளி கடை எங்க போனாலும் பரவாயில்ல. சின்ஸ் 2000 அல்ல சில பேர் என்ன போட்டிருப்பாங்க சின்ஸ் 1996. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கடை 2000ல இருந்து நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த கடை 1996ல இருந்து நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சோ இந்த மாதிரிலாம் வந்தா சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் வந்து டியூரேஷன் 10 years, 5 months, 10 days, ஓகே, 5 hours 5 மணி நேரமாக 5 hours, ஓகே, அண்ட் 15 days, இந்த மாதிரி டியூரேஷன் குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு மட்டும் நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். இந்த சின்ஸும் ஃபாரும் வந்து இந்த பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸ்ல ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அதான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ்க்குள்ள போயிடுறேன். எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நான் 10 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறேன் அப்படின்னு சொல்லணும். 10 வருஷமா சென்னையில வாழ்ந்துட்டு வரேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல எது சப்ஜெக்ட்? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். எது வெர்பு? வாழ்ந்து கொண்டே வருகிறேன்ங்கிறது வெர்பு. ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ வந்துருச்சு. அப்ப இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். ஹேவ் பீன் தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் என்னது நமக்கு? ஐ போட்டாச்சு. ஐ வந்து அதுக்கடுத்து என்ன வரணும்? அழகா அப்படி பார்த்து போட்டுட்டே வர வேண்டியதான். நீங்க ஐ ஹாவ் பீன் மறந்துடாதீங்க. ஓகே, ஹாவ் பீன், ஐ ஹாவ் பீன் போட்டாச்சு. அடுத்து வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. எது வெர்பு? வாழ்ந்துட்டு வர்றது. வாழ்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? live. ஓகே, சோ அதோட ஐஎன்ஜி சேர்க்கும் போது இந்த இ போயிடும். ஓகே, லிவிங் அப்படின்னு வரும். அதைத்தான் அங்க போடணும். ஐ ஹாவ் பீன் லிவிங் அப்படின்னா நான் வாழ்ந்து கொண்டே வருகிறேன். எங்க வாழ்ந்துட்டு வரீங்க? சென்னையில். இல் அப்படின்னா என்ன போடுவீங்க? இன் சென்னை. வெரி குட். அப்ப இதுக்கு மீனிங் என்ன? ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை. நான் சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறேன். இன்னொரு வார்த்தை இருக்கு 10 வருடமாக. இதுக்கு சின்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா ஃபார் யூஸ் பண்ணுவீங்களா? ஃபார். ஃபார் 10 years. வாசிச்சு பாருங்க. ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 10 years. அவ்வளவுதான். அப்போ உங்க ஊர்ல நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்கங்கறத நீங்க இப்படி சொல்லலாம். ஓகேவா? ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் மதுரை ஃபார் 5 years. ஓகே, அண்ட் வாட் எவர். ஓகே, சோ ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் விருதுநகர் for 20 years. அந்த மாதிரி கூட சொல்லலாம். சோ எதுனாலும் ஓகே, ரைட்? இப்படிதான். இது வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தான். இது கரெக்டா எப்படி சொல்லணும்ங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதே இது நான் சொல்றேன். நான் 2014ல இருந்து நான் சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த for 10 yearsக்கு பதிலா என்ன வரும்? நான் 2014ல் இருந்து சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறேன். அதுக்கு என்ன வரும்? அவ்வளவுதான். அந்த ஃபாருக்கு பதிலா என்ன போடுவீங்க இந்த இடத்துல? சின்ஸ். இந்த ஃபாருக்கு பதிலா நம்ம என்ன போடுவோம்? since 2014. அப்படின்னா என்ன அர்த்தம்? I have been living in Chennai since 2014. அப்படின்னா 2014ல் இருந்து நான் சென்னையில் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். since அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட், for அப்படிங்கிறது டியூரேஷன், the total duration. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சப்ஜெக்ட் வந்து நாங்கள் இருக்கு. நாங்க 10 வருஷமா சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறோம். எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட மட்டும் மாத்தினா போதும் இல்லையா? we have been living in Chennai for 10 years. ஓகே, நீங்கள் 10 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறீர்கள். எப்படி சொல்லுவீங்க?
You have been living in Chennai for 10 years. Okay, அவர்கள் 10 வருஷமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறார்கள். எப்படி சொல்வீங்க? They have been living in Chennai for 10 years. இதுதான் நம்ம கத்துக்கணும். ஓகேவா? இது அவங்க 2014ல இருந்து சென்னையில் வாழ்ந்து கொண்டே வருகிறார்கள் என்ன சொல்வீங்க? They have been living in Chennai since 2014. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த for since இந்த ரெண்டுமே கீவேர்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே, அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே, இந்த சென்டென்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு பெருசா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் கொடுத்திருக்கேன். அவன் காலையில இருந்து விளையாடிக்கிட்டே இருக்கான். அவன் காலையில இருந்து விளையாடிக்கிட்டே இருக்கவில்லை. அவன் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறானா? அவ்வளவுதான். ஓகே, சோ இது வந்து என்னது? பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது நெகட்டிவ். இது வந்து கேள்வி வாக்கியம். ஓகேவா? ரைட். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம். இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு? அவன். எது வெர்பு? விளையாடுறது அப்படிங்கிறது வெர்பு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போட்டுடலாமா? அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. ஓகே, he வந்தா என்ன ஃபார்மேட்? இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் he போட்டிங்க, அடுத்து என்ன வரணும்? has been. இந்த இடத்துல have been போட்டா தப்பு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. he has been போட்டாச்சு, அடுத்து என்ன வரணும்? வெர்பு, அதோட ing சேர்க்கணும். எது வெர்பு? விளையாடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? play. அதோட என்ன சேர்க்கணும்? ing. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. he has been playing. அவன் விளையாடிக்கொண்டே இருக்கிறான். எப்பல இருந்து? காலையில் இருந்து. ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க from யூஸ் பண்ணக்கூடாது. காலையில இருந்து, நேத்துல இருந்து, ஓகேவா, முந்தானத்துல இருந்து. ஓகே, சோ வருஷம் 2010 இருந்து, இதுக்கெல்லாம் from யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நாட்கள், வருடங்கள், அடுத்து நேரம், இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? since தான் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, he has been playing since morning. இந்த இடத்துல for எழுதுனா தப்பு. ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு தெரியுது. இதே தான் 5 மணி நேரமா விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னா for யூஸ் பண்ணலாம். இங்க காலையிலிருந்து since morning. அவ்வளவுதான், வாசிங்க. he has been playing since morning. நெக்ஸ்ட், அவன் காலையிலிருந்து விளையாடி கொண்டு இருக்கவில்லை. நெகட்டிவ்ல சொல்லணும். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ரெண்டுத்துக்கும் இடையில நாட் போடணும். அவ்வளவுதான். ஓகே, எழுதலாமா? he has not been playing since morning. வாசித்து பாருங்க. he has not been playing since morning. has not இத சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா hasn't. ஓகே, அதோட கண்ட்ராக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? hasn't அப்படின்னு சொல்லலாம். he hasn't been playing since morning அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், அவன் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறானா? காலையில தான் விளையாண்டுட்டாவா இருக்கான் அப்படின்னு கேட்போம்ல. ரொம்ப சிம்பிள். இங்க has been இருக்கு. வழக்கம் போல இந்த மாதிரி ரெண்டு இருந்தா நம்ம என்ன செய்வோம்? முதல்ல இருக்கக்கூடிய தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டுருவோம். அவ்வளவுதான். சோ has தூக்கி முன்னாடி போட்டீங்கன்னா அதான் கேள்வி வாக்கியம். been வந்து அங்கேயே இருக்கட்டும். ஓகேவா? has மட்டும் முன்னாடி போடுங்க. has he been, மிச்சதெல்லாம் அப்படி எழுதிடலாம். playing since கேள்விக்குறி. வாசிங்க பார்க்கலாம். has he been playing since morning? அவன் காலையில இருந்து விளையாண்டுட்டே இருக்கானா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. இப்போ he has been playing since morning. நான் எப்படி வாசிக்கிறேன்னு பாருங்க. he has been playing since morning. அவன் காலையில இருந்து விளையாண்டுட்டு இருக்கான். he hasn't been playing since morning. அவன் காலையில இருந்து விளையாடி கொண்டிருக்கவில்லை. has he been playing since morning? அவன் காலையில இருந்து விளையாண்டுட்டு இருக்கானா? அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய சென்டென்ஸா இருக்கும் பாக்குறது, ஆனா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்க பேசும் பொழுது சில சமயங்கள்ல வந்து சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். அது எப்ப போகும் அப்படின்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் போகும். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அவள் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறாள். அவள். ஓகே, சப்ஜெக்டை மட்டும் மாத்தணும். அவள் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறாள். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. சொல்லிக்கிட்டே எழுதுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. நீங்க அப்படி சொல்லி பாருங்க, என்ன வரும்? அவள் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறாள். சப்ஜெக்டை மட்டும் மாத்தணும். இந்த ஹீக்கு பதிலா என்ன வரும்? she வரும். she வந்தாலும் அதே ஃபார்மேட் தான். she has been playing since morning. ஓகே, இதே இது செந்தில் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறான். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க?
இங்கிலீஷ்ல சொல்லிக்கிட்டே கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லலாம்? இந்த ஹீக்கு பதிலா செந்தில்னு வரப்போகுது, அவ்வளவுதான். பேர் வந்தாலும் அதே ஃபார்மேட் தான் இல்லையா? செந்தில் ஹாஸ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங், அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள். இதே இது செந்தில் காலையில இருந்து விளையாடிட்டு இருக்கானா, செந்தில் காலையில இருந்து விளையாடிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்பீங்க? கேள்வி. இந்த ஹீக்கு பதிலா செந்தில்னு வரப்போகுது, அவ்வளவுதான். சொல்லி பாருங்க, இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே எழுதுங்க, அப்பதான் வரும். ஓகே, சொல்லிக்கிட்டே டைப் பண்ணுங்க. Has Sendil been playing since morning? Has Sendil been playing since morning? செந்தில் காலையில விளையாடிட்டே இருக்கானா? That's it guys. இவ்வளவுதான் இந்த present perfect continuous tense. ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அவர்கள் படித்துக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் படித்துக்கொண்டே இருக்கவில்லை, அவர்கள் படித்துக்கொண்டே இருக்கிறார்களா? இதுல வந்து டைமோ நான் எதுவுமே சொல்லவே இல்லை, ஜஸ்ட் இப்படி மட்டும் நான் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே ட்ரை பண்ணணும். ஓகேவா? அவர்கள் அப்படின்னு வந்திருக்கு, அதான் சப்ஜெக்ட், படிக்கிறதா இங்க வெர்பு. ஓகே, அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. தேன்னு வந்தா முதல் ஃபார்மேட் யூஸ் பண்றோம். சப்ஜெக்ட் வந்து தே வந்துருச்சு, அப்ப என்ன வரணும்? have been. ஓகே, has been போட்ட தப்பு. they have been. அடுத்து வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. எது வெர்பு? படிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. they have been studying. அவர்கள் படித்துக்கொண்டே இருக்கிறார்கள். இதே இது அவங்க 2 மணி நேரமா படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? they have been studying. என்ன வரும்? 2 மணி நேரமாக. they have been studying for 2 hours. இங்க since யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? for 2 hours அந்த டியூரேஷன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், அவர்கள் படித்துக்கொண்டே இருக்கவில்லை, அவங்க படிச்சுட்டே இருக்கல அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ணுவீங்க? have been இருக்கு, 2 கடையில நாட் போட்டுற வேண்டியதான், அவ்வளவுதான். எப்பவுமே துணை வினை சொல்லதான் நம்ம கை வைக்கணும். ஓகே, they have not been studying. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த have not இருக்கு இல்லையா, அந்த have not சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா haven't. எப்படி has not hasn't அப்படின்னு சொன்னமோ have not வந்து haven't அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கன்ட்ராக்ஷன், சுருக்கமான வடிவம். பேசும்போது ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். இங்க பாருங்க, they haven't been studying. அவங்க படிச்சுக்கொண்டே இருக்கவில்லை. நெக்ஸ்ட், அவர்கள் படித்துக்கொண்டே இருக்கிறார்களா? கேள்வி கேட்கணும். அப்ப என்ன பண்ணணும்? have முதல்ல இருக்கக்கூடிய, ஐ மீன் have been இருக்கு, அதுல முதல்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுறாங்க, பீன் அங்கேயே இருக்கட்டும். ஓகே, அப்ப என்ன வரும்? have they been studying. முடிஞ்சு போச்சு. கேள்விக்குரிய மறந்துடக்கூடாது. ஓகேவா? have they been studying. அவங்க படிச்சுட்டே இருக்காங்களா? முடிஞ்சு போச்சு. இதே இது அவங்க 2 மணி நேரமா படிச்சுட்டே இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும். அவர்கள் 2 மணி நேரமா படிச்சுட்டே இருக்காங்களா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? நான் ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இதே கேள்விதான், 2 மணி நேரமாக அப்படிங்கிறத மட்டும் சேர்க்கணும். அவங்க 2 மணி நேரமா படிச்சுக்கிட்டே இருக்காங்களா? எப்படி கேட்பீங்க? வெரி குட். have they been studying for 2 hours? have they been studying for 2 hours? அந்த for 2 hours அப்படிங்கறத மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதான். ஓகே, இப்போ அவர்கள் படித்துக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கா. இதே இது நான் படித்துக்கொண்டே இருக்கிறேன், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? தேக்கு பதிலா என்ன வரும்? நான் அப்படின்னா ஐ வரும், அவ்வளவுதான். அது இதே ஃபார்மேட் தான். I have been studying. நான் படித்துக்கொண்டே இருக்கிறேன். இதே இது நாங்க படிச்சுக்கிட்டே இருக்கோம், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நாங்க படிச்சுக்கிட்டே இருக்கோம். we have been studying. அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பார்க்கிறதுக்கு பெரிய சென்டென்ஸா தான் இருக்கும், ஆனா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, ராமு 5 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டே வர்றான். ராமு 5 வருஷமா இங்க வேலை செய்து கொண்டே வரவில்லை. ராமு 5 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டே வர்றானா? அவ்வளவுதான். இது பாசிட்டிவ், நெகட்டிவ், அப்புறம் இன்டர்கேட்டிவ். ஓகே, ஆன்சர் எழுதலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நான் ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன், நீங்க அதுக்குள்ள யோசிச்சு கொஞ்சம் ஆன்சர் எழுதுங்க, அடுத்து நான் அப்படியே உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ராமு அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஓகேவா?
ஓகே, சோ ராமு அப்படின்னு நேம் வந்திருக்கு, அப்ப அதான் சப்ஜெக்ட். ஓகே, எது வெர்பு? வேலை பார்க்கறதா வெர்பு. ஓகேவா? சோ ராமு அப்படின்னு பேர் வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஹாஸ் பீன் போடணும். அதனால இங்க என்ன போடுறீங்க? ஹாஸ் பீன் போட்டாச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்பா பொறுமையா போங்க. ஓகேவா? ராமு ஹாஸ் பீன். வெர்பு எது? வேலை செய்யறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஒர்க். வேலை பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல ஒர்க். அதோட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்க மறந்துடவே கூடாது. ஓகேவா? ராமு ஹாஸ் பீன் ஒர்க்கிங். ராமு வேலை செய்து கொண்டே வருகிறான். மிச்சம் இருக்கு, ரெண்டு இருக்கு. 5 வருடமாக, அப்புறம் இங்கேன்னு இருக்கு. முதல்ல இங்கே அப்படிங்கிறது எழுதிடலாமா? சோ ராமு ஹாஸ் பீன் ஒர்க்கிங். இங்கே அப்படின்னா ஹியர். ஓகே, அவ்வளவுதான். ராமு இங்க வேலை பார்த்துட்டே வர்றான். எத்தனை வருஷமா? 5 வருடமாக. ஃபார் வருமா சின்ஸ் வருமா? ஃபார் 5 இயர்ஸ். ஏன்னா அது ஒரு டியூரேஷன். ஓகே, ஃபார் 5 இயர்ஸ். வாசிங்க பார்க்கலாம். ராமு has been working here for 5 years. ராமு இங்க 5 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டே வர்றான். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட், ராமு 5 வருடமாக இங்க வேலை செய்து கொண்டே வரவில்லை அல்லது வேலை செய்து கொண்டே இருக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். நெகட்டிவ்ல சொல்றதுக்கு என்ன செய்வீங்க? ஹாஸ்க்கும் பீன் கிடையாது, நாட் போடுவோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் இங்கிலீஷ் வந்து ஈஸியா பேச முடியும். ஓகேவா? ராமு has not been working here for 5 years. வாஸ்து பாருங்க. ராமு has not been working here for 5 years. ராமு இங்க 5 வருஷமா வேலை பார்த்து கொண்டே இருக்கவில்லை. இங்க has been வருது, இங்க has not been அப்படின்னு போடணும். has not சுருக்கி எப்படி சொல்லலாம்? hasn't அப்படின்னு சொல்லலாம். வாசிங்க. ராமு hasn't been working here for 5 years. லாஸ்ட் ஒன் கேள்வி வாக்கியம். ராமு 5 வருஷமா இங்க வேலை பார்த்துக்கிட்டே வர்றானா? கேள்வி கேட்கறதுக்கு என்ன செய்வீங்க? ஹாஸ் பீன்ல ஹாஸ் மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுருவோம், பீன் அங்கேயே இருக்கும். அவ்வளவுதான். ஹாஸ் ராமு பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 5 இயர்ஸ். அவ்வளவுதான். மிச்சதெல்லாம் அப்படியே தான் வரணும். கேள்விக்குரிய மறந்துடக்கூடாது. Has Ramu been working here for 5 years? ராமு இங்க 5 வருஷமா வேலை பார்த்துட்டே இருக்கானா? ஓகேவா? முடிஞ்சு போச்சு. வாசிச்சு பாருங்க. ராமு has been working here for 5 years. ராமு இங்க 5 வருஷமா வேலை பார்த்துட்டே இருக்கான். ராமு hasn't been working here for 5 years. ராமு 5 வருஷமா இங்க வேலை செஞ்சுட்டே வரல. லாஸ்ட் ஒன் என்னது? கேள்வி கேட்கறது. Has Ramu been working here for 5 years? ராமு 5 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டே வரானா? அவ்வளவுதான். ஓகே, சோ இதே மாதிரி நீங்க பேசி பேசி பிராக்டிஸ் பண்ணணும். இதே ராமுக்கு பதிலா எந்த பேர்னாலும் இருக்கலாம். சீதா 5 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டே வர்றாங்க. எப்படி சொல்லலாம்? சீதா has been working here for 5 years. இதே அவன் இங்க 5 வருஷமா வேலை பார்த்துட்டே வர்றான் அப்படின்னா அவன் அப்படின்னா என்னது? he has been working here for 5 years. You can change the subjects and verb. Okay, and you can practice a lot of examples. Okay, a lot of sentences. You can make it by your own. ஓகே, சோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ்ல வந்து. ஓகேவா? அந்த பிராக்டிஸ் வந்து ரொம்ப அவசியம். சிம்பிளா இருக்கா? ஓகே, இன்னும் ஒரு 2 சென்டென்ஸ் மட்டும் நான் எழுதி போட்டுட்டு நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. நான் 2015ல இருந்து வேலை செய்து கொண்டே வருகிறேன். யாராவது கேட்பாங்க, எப்ப இருந்து பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்க? 2015 நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், நாங்கள் உனக்காக காத்துக்கொண்டே இருக்கிறோம். நாங்க உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ இந்த 2 சென்டென்ஸ்க்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் 2015 இருந்து வேலை செய்து கொண்டே வருகிறேன். எது சப்ஜெக்ட்? நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட். வேலை செய்யறது வெர்பு. ஓகேவா? சோ சப்ஜெக்ட் நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ போட்டாச்சு. ஐ வந்தா என்ன ஃபார்மேட்? முதல் ஃபார்மேட் சப்ஜெக்ட் எழுதிக்கிங்க. அடுத்து என்ன போடணும்? have been போடணும். I have been. ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. எது வெர்பு? வேலை பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஒர்க். ஓகே, அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். அவ்வளவுதான். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங். நான் வேலை செய்து கொண்டே வருகிறேன். எப்பல இருந்து? 2015ல இருந்து. சின்ஸ் வருமா ஃபார் வருமா? ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் சொல்லியிருக்கோம். அப்ப என்ன வரும்? சின்ஸ் 2015. அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் 2015. நான் 2015 வேலை பார்த்துட்டு வரேன். நெக்ஸ்ட், நாங்கள் உனக்காக காத்துக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லணும். சோ எது சப்ஜெக்ட்? நாங்கள்ங்கிற சப்ஜெக்ட். காத்துக்கொண்டே இருக்கிறோம்ங்கிறது வெர்பு. நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வி. வி வந்துட்டாலும் இந்த ஃபார்மேட் தான் இல்லையா?
have been. We have been. verb எது? காத்துக்கிட்டே இருக்கிறது. காத்துக்கிறதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? காத்துட்டு இருக்கிறதுக்கு wait. அந்த வெயிட்டோட என்ன சேர்க்கணும்? ing சேர்க்கணும். அவ்வளவுதான். வாசிங்க. we have been waiting. நாங்கள் காத்து கொண்டே இருக்கிறோம் அல்லது நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாருக்கா? உனக்காக. என்ன சொல்லுவீங்க? உனக்காக அப்படின்னு என்னது? for you. அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. we have been waiting for you. நாங்க உனக்காக காத்து கொண்டே இருக்கிறோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் இல்லையா? முடிஞ்சு போச்சு. சோ present perfect continuous tense பொறுத்தவரையில நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். இந்த 4 சப்ஜெக்ட் வந்து have been வரும், இந்த 4 சப்ஜெக்ட் வந்து has been வரும். வெர்போட ing சேர்க்கணும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, சோ நெகட்டிவ் சென்டென்ஸ்னா நாட் சேர்ப்பீங்க. கேள்வி கேட்கணும் அப்படின்னா have ஓ has ஓ தூக்கி ஃப்ரண்ட்ல போடுறீங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி? ஈஸியா இருந்ததா? present perfect continuous tense ஈஸியா இருந்ததா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நமக்கு தேவை. ஓகேவா? சோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரையில மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு பாடம் கிடையாது. எந்த பாடமா இருந்தாலும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் புரிஞ்சதா படிங்க, புரியலையா எப்படியாவது அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு தான் நம்ம படிக்கணுமே தவிர மொட்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஈஸியா இருந்ததா? புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஈஸியான ஹோம்வொர்க். நான் காலையில இருந்து படிச்சுட்டே இருக்கேன். ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் காலையிலிருந்து படித்துக் கொண்டே இருக்கிறேன். பாசிட்டிவ் சென்டென்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் கேள்வி கேட்டிருக்கேன். ஓகே, நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் வந்திருக்கு, அப்ப have been வருமா has been வருமான்னு யோசிச்சுக்கோங்க. காலையில் இருந்து அப்படிங்கிறதுக்கு for வருமா since வருமா யோசிச்சு போடுங்க. வெர்ப் எதுன்னு பாத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கேள்விதான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க அப்படிங்கிற அந்த ஆன்சரை வந்து எனக்கு காமெண்ட்ல எல்லாருமே சொல்லியிருக்கணும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுத்ததை நல்லா உட்காந்து வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம், ஈஸியா இங்கிலீஷ் பேசிடலாம். நீங்க கவலையப்படாதீங்க. பட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நீங்க இங்கிலீஷ் பேசணும். பாருங்க, நம்ம சேனல் நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க, அதை பேசி பழகணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.